வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்னைக்கு வந்து நம்ம நாட்டுக்கோழி ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோங்க. நான் லெக் பீஸ் எடுத்திருக்கேன், 2 பீஸ் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். மல்லித்தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, அதாவது பட்டை, கிராம்பு, சீரகம், சோம்பு, தனியா இது எல்லாமே போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் இப்படியே பொடிச்சு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் தனியாக கூட இஞ்சி பூண்டு அரைக்கும் போது கூட அப்படி சேர்த்துக்கலாம். அரைக்க முடியலன்னா நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் அந்த பேஸ்ட்டு, இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம், நல்லா பிடிக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்சு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. இனி வந்து நம்ம எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். எண்ணெய் ரொம்பவும் ஊற்ற வேண்டாம். ஆயில் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு. வேகட்டும். இது நாட்டுக்கோழி இல்லையா, கொஞ்சம் நல்லா வேகணும். நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம கொஞ்சம் திருப்பி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வெந்திருக்குங்க, நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொன்று போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாட்டுக்கோழியில் லெக் பீஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.